الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن مع العسر يسرا. وقال النبي صلى الله عليه وسلم: ساعات الأذى يذهبن ساعات الخطايا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே தோன்றிய மனிதர்களில் சோதனை பயப்படாத மனிதர்கள், சோதனையில் சிக்காத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இது நாள் வரை பல லட்சம் நபிமார்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. இறை நேசர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. வழிமார்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. மாமேதைகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆக உலகம் ஏராளமான மக்களை கண்டிருக்கிறது. அதிலே ஒருவரை கூட காட்ட முடியாது இவருக்கு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை எந்த சோதனையும் ஏற்படவே இல்லை, சிக்கல் என்பது இவருக்கு இல்லை என்ற மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனுக்கு வாழுகிற காலத்திலே கஷ்டத்தை 1 மடங்கு என்றால் சந்தோஷத்தை 2 மடங்கு கொடுப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். எல்லாம் கலந்து வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு வகையில் கஷ்டம் என்றால் 2 வகையில் மகிழ்ச்சியை தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு 2 சந்தோஷம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார். அதனால கஷ்டத்தில் மாட்டாத மனிதன் உலகத்தில் கிடையாது. இந்த கஷ்டத்தில் இருந்து நீங்குவதற்கு மார்க்கம் சில வழிகளை சொல்லி காட்டும். அந்த வழிகளை ஒரு மனிதன் பிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃதலுல் இபாதா, உலகத்திலே அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கமே வணங்குவதற்காகத்தான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனை வணங்குவதற்காக அன்றி வேறு நோக்கத்திற்காக நாம் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் பேசுவார். படைப்பில் நோக்கம் இபாதத். இந்த இபாதத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 நேரம் தொழுவதா, நோன்பு வைப்பதா, பெரும் இபாதத் கொண்டு இருக்கிறது, அது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டால் சட்டென்று பதில் சொல்ல மாட்டார்கள். காரணம், பெருமானார் பல விளக்கங்களை சொல்லுவார்கள். அல்லாஹ் ஒரு ரசூலுக்கு ஆயிரம் என்றுதான் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரசூலுக்குத்தான் நன்கு தெரியும் நாயகமே, நீங்களே பதிலை சொல்லுங்கள் என்றுதான் சஹாபாக்கள் சொல்லுகிற பழக்கம் உண்டு. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இபாதத்திலேயே சிறந்தது என்ன நாயகமே, நீங்களே சொல்லுங்கள் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்திலாருல் ஃபரஜ் பஅத ஷித்தா, ஒருவருக்கு கஷ்டம் வருகிற பொழுது அந்த கஷ்டம் நீங்க வேண்டுமே என்று அவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா, இதுதான் இபாதத்தில் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இதிலிருந்து நாளை மறுதினமா அடுத்த நொடியோ நீங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரே, இந்த எதிர்பார்ப்பு தான் சிறப்பு என்றார். பெரும் இபாதத், இதுக்கு கூட இபாதத்தின் கூலி. ஏன் அஃதலுல் இபாதா, மிகச்சிறந்த இபாதத், அதற்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குவார். பெருமானார் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்லுவார்கள், சாஆத்துல் அதா, ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரங்கள் எல்லாம் யுத்ஹிபுன சாஆத்துல் ஹதாயா, பாவங்கள் எல்லாம் செல்லுகிற நேரம் என்றார்கள் பெருமானார். ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது, கண்ணிலே வலி என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற அர்த்தம். காலிலே வலி என்றால் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற அர்த்தம். வலியே இல்லை என்றால் அல்லாஹ் அவரை சோதிக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாதவன் என்ற அர்த்தம். ஒருத்தர் சந்தோஷமாகவே இருக்கிறார், கஷ்டமே வரல, இவரை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். காரணம், நபிமார்களில் உயர்ந்த நபியான பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நபி பெருமானார், கடுமையான காய்ச்சல் அடிக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு
போர்வைக்கு மேலே கை வைக்கிறார்கள். பெருமானாரினுடைய போர்வை எப்படி இருக்கும்? கம்பளி ஆடை, அதற்கு மேலே உஷ்ணமாக இருக்கிறது என்றால் பெருமானாருக்கு காய்ச்சல் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அப்பொழுது நாயகமே, உங்களுக்கு இவ்வளவு காய்ச்சலா? எங்களுக்கு இருந்தால் பரவாயில்லையே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை போன்று பன்மடங்கு எனக்கு சோதனை கொடுக்கப்படும் என்றார். சஹாபாக்கள், 2 சஹாபாக்களுடைய வரலாறு எல்லா ஹதீஸ் நூட்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி சில ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கு பிறகு மறுநாள் மாணவியை சந்தித்து கணவனிடத்திலிருந்து விடுதலை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். பெருமானாரிடத்திலே சொல்லி அனுப்பிவிட்டார், நாளை வருகிறேன், என் கணவரோடு வாழ பிடிக்கவில்லை, அதனால் விடுதலை வாங்க வேண்டும் என்று வருவதாக சொல்லி அனுப்பிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் என்று புரியவில்லை. காரணம், அவ்வளவு இன்பமாக வாழ்ந்த தம்பதிகள் இந்த 2 பேரும். மறுநாள் காலை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக புறப்பட்டு இந்த பெண்மணி செல்லுகிறார். எதற்கு? குடும்ப வாழ்க்கையில் பிரிவதற்காக புறப்பட்டு செல்லுகிறார். செல்லுகிற வழியிலே கல் தடுக்கியது, கால் காயமானது, காலிலே கட்டை போட்டுக்கொண்டு பெருமானாரிடத்திலே சென்றார். நாயகம் கேட்கிறார்கள், என்னம்மா நன்றாக வாழ்ந்தீர்களே, குலா கேட்பதற்காக, கணவனோடு பிரிவதற்காக வந்திருக்கிறாயா என்கிற பொழுது, இல்லை நாயகமே என்றார். நேற்று வரை அந்த முடிவுதான் நாயகமே. காரணம், நாங்கள் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்குள் ஒரு சண்டை வந்ததில்லை நாயகமே. என்னை விட பாசமாக அவர் இருக்கிறார், அவரை விட பாசமாக நான் இருக்கிறேன் நாயகமே. ஒருவரை விட்டுக் கொடுக்கிறோம் நாயகமே, ஒருவர் எதிர்த்து பேசியதாக வரலாறு இல்லை நாயகமே. இந்த நிலை நீடித்தால் அல்லாஹ் நம்மை வெறுக்கிறானோ என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதனால் தான் பிரிகிறேன். சோதனையே வரவில்லை நாயகமே. தலாக் வாங்கிவிடலாம் என்ற முடிவோடு வருகிற பொழுது கல் தடுக்கியது, காயம் ஏற்பட்டது, சோதனை வந்து விட்டது நாயகமே. அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறான், நமக்கு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று நான் தலாக்கில் இருந்து விடுபட்டுக் கொண்டேன் நாயகமே, குலாவில் இருந்து என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அந்த பெண்களும் சஹாபாக்களும் உணர்ந்திருக்கிறார். இதுக்கு நேர் மாற்றமா யாருக்கு கஷ்டம் ஏற்படுகிறதோ அவரின் பக்கம் அல்லாஹ்வின் பார்வை இருக்கிறது என்ற அர்த்தம். கஷ்டம் இல்லைன்னா அல்லாஹ்வினுடைய முஹப்பத் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வந்தா தான் அல்லாஹ்வை திட்டுறோம், வேற யாரும் தெரியலையா? நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம் போல தெரிகிறது. இந்த அல்லாஹ்வை திட்டுறோம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டும். இந்த அடியான் கஷ்டத்தை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் இவன் எப்படி கேட்கிறான் என்று எதிர்பார்ப்பானா, எப்படி இவன் புலம்புகிறான் என்று எதிர்பார்ப்பானா? ஒரு வீட்டிலே சோதனையாக மரணத்தை கொடுத்து விட்டு மலக்குகளை அனுப்புவானாம் அல்லாஹ். அனுப்பி இவர் என்ன சொல்லுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிற பொழுது மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள். யா அல்லாஹ், மரண செய்தியை கேட்டா ஒன்றும் சொல்லவில்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று உன்னை புகழ்ந்துதான் சொல்லி இருக்கிறார். யார் அப்படியா? கஷ்டத்தை கொடுத்தும் என்னை புகழுகிறாரா? இவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்கிறான் அல்லாஹ். என்றால் கஷ்டத்திற்கு பிறகு சந்தோஷத்தை அளிப்பது அல்லாஹ்வின் வழமை. பெருமானார் சொல்லி காட்டுகிறார். அப்படி ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது இவர் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் பெருமானார் வற்றாது சொல்லுகிறார். மையத்தக்கில்லாஹு யஜ்அல் லஹு மஹரஜா. ஒரு 11 வழிமுறைகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம். கஷ்டத்திலே மாட்டி இருக்கிறார், தொல்லையில மாட்டி இருக்கிறார், விடுபடுவதற்கு வழி இல்லை. இவருக்கு வழியை குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது. யார் தக்வாவோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்திலிருந்து நீங்கும் வழியை காட்டுகிறார். இறையச்சத்தோடு அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் என்ன சொன்னார்களோ அப்படியே கேட்டு நடப்பதற்கு பேர் தான் இறையச்சம். அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வை பயந்து அல் குர்ஆனின் படி நடந்து குறைவானதை பொருந்தி வாழ்ந்து மறுமைக்கான தயாரிப்பிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் முத்தகி. தக்வாவோடு ஒருவர் வாழ்ந்தால் யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு பல வழிகளை அல்லாஹ் காட்டுகிறான், ஒரு வழி அல்ல. இறையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு ஒரு வழி அல்ல, பல வழிகளை அல்லாஹ் காட்டுவார். உமர் ரலியல்லாஹு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அவர்களை பயந்து வாழ்ந்ததாக ஹதீஸ்கள் சொல்லும். மனுஷன் மட்டும் உமரை பயப்படல, பூமி பயந்ததே. நடுங்கிய பூமியிலே வானை பாய்ச்சினார்கள் உமர். என்ன பூமியை நடுங்குகிறாய்? பூமி ஆட்டத்தை நிறுத்தியது. செல்லுகிற காற்றிடத்திலே உத்தரவை கொடுப்பார்கள் உமர். யா சாரியார் ஜபல்,
படை எங்கோ இருக்கிற படைக்கு உமரின் சொல்லை எடுத்து செல்கிறது. காற்று உமருக்கு வழிபட்டது, நெருப்பு உமருக்கு வழிபட்டது. அதற்கு காரண தக்குவா. தக்குவா இருந்தால் பல வழிகளை எல்லாம் கொடுப்பார். இரண்டாவது நிவாரணம், கஷ்டங்கள், வியாபார கஷ்டம், குடும்ப கஷ்டம், தொல்லைகள், உடல் ரீதியான கஷ்டம், இதெல்லாம் நீங்குவதற்கு வழி, அருமையான வழியை மார்க்கம் சொல்லுகிறது. மல்லஸிமல் இஸ்திஃபார, யார் இஸ்திஃபாரை கடைபிடிக்கிறாரோ, வேற ஒண்ணுமில்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ், காலை மாலையில யார் இஸ்திஃபாரை கடைபிடிக்கிறாரோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் பெருமானார். எல்லா கவலைகளில் இருந்து அல்லாஹ் அவருக்கு ஃபரஜ், விடுதலையை வழங்குகிறான், சந்தோஷத்தை வழங்குகிறான். வ மின் குல்லி லீக்கின் மக்ரஜா, எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதை அல்லாஹ் லேசாக நீக்குவான். இரண்டு வழிகள். இஸ்திஃபார் செஞ்சா எவ்வளவு கவலை இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அல்லாஹ் போக்குவான். அதனால காலை மாலை இஸ்திஃபார் செய்வது என்ன கடினமான வேலையா? காலையில ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது, இரவு நேரத்திலே ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது கடினமான வேலையா? ஆனால் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுக்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும். டிவியை பார்த்துக்கிட்டு தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று உதட்டு வார்த்தைகளால் சொல்லிவிட்டு செல்வதற்கு பெயர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ல. நாம் சொல்லுகிற இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுக்கு 3000 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டியதா போயிடும். அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடாது. என் பாவத்தை உண்மையிலேயே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும். இது இரண்டாவது வழி. மூன்றாவது வழி மார்க்கம் சொல்லும் லா ஹவுல வலா குவா தவாஉம் மின் 99 தாஆ. பெருமானார் சொல்லுவார்கள், லா ஹவுல வலா குவா என்பதிலே 99 நோய்களுக்கு மருந்துண்டு என்றார்கள் பெருமானார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்ற வார்த்தையில 99 நோய்களுக்கு மருந்துண்டு. ஐஸருஹா, அதிலே குறைவானது என்ன தெரியுமா? அல்ஹம், கவலைக்கு இதிலே மருந்துண்டு என்றார்கள். இப்ப கவலை என்ற நோய் தான் நோயிலேயே பெரிய நோய். உமர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் அல்லவா, உன்னுடைய பெற்றோருக்கு கவலையை கொடுத்து விடாதே என்று சொல்லுவார்கள். புரியாது. கவலை என்ன பெரிய நோயா என்று கேட்கிறார். கவலை என்ன பெரிய நோயா? அதற்கு அலி சொன்னார்கள், நீ நினைக்கலாம் மலைதான் பெரியது என்று நினைக்கலாம். மலையை விட பெரியது இரும்பு, அதை உடைத்து விடுகிறது. இரும்பை விட கடினமானது நெருப்பு, அதை உருக்கி விடுகிறது. நெருப்பை விட கடினமானது தண்ணீர், அதை அணைத்து விடுகிறது. தண்ணீரை விட கடினமானது மேகம், அதை உயர்த்தி விடுகிறது. மேகத்தை விட கடினமானது காற்று, மலையாக இறக்கி விடுகிறது. காற்றை விட கடினமானவன் மனிதன், அதை தேக்கி வைக்கிறான். மனிதனை விட கடுமையானது போதை. போதை மனிதனை மிகைக்கிறது. போதையை விட கடினமானது தூக்கம். தூக்கம் போதையை மிகைத்து விடுகிறது. தூக்கத்தை விட கடினமானது கவலை. அந்த கவலை தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. படைப்பில் கடினமானது கவலை. கவலைக்கு மருந்து லா ஹவுல வலா குவா. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், 99 நோயில ரொம்ப கம்மியான நோய் கவலைன்னாங்க. அதை விட பெரிய 98 நோய்களுக்கு எதில் மருந்துண்டு? லா ஹவுல வலா குவாவில் மருந்துண்டு. இந்த சமுதாயம் அதை பிடித்திருக்கிறதா? லா ஹவுல சொல்றதுக்கு ஒரு நாளைக்கு 10 முறை. லா ஹவுல காலையிலும் மாலையிலும் அல்லது கிடைத்த நேரத்தில் கடையிலே அமர்ந்து கொண்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்பதை வெறும் 10 முறை ஓதிப்பாருங்கள். வாழ்க்கையில் பல பாடங்களை அனுபவிக்கலாம். லா ஹவுல வலா குவா வெறும் 10 முறை ஒரு நாளை. அபூ மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் காணாமல் போய் விடுகிறார். அந்த அம்மா சொல்றாங்க, எங்க நம்ம பையன் காணாம போயிட்டான். எவ்வளவு பெரிய மருந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்ம பையன் போன இடம் தெரியல, காணாது போய் விட்டான். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, போய் கேளுங்க என்று அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார்கள். அபூ மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். என் மகன் அறிவாளியான மகன், சம்பாதித்து கொடுக்கிற மகன், எப்படி போனான் என்றே தெரியவில்லை நாயகமே, என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கிட்டே எங்க மகன் வந்துருவான். என்ன நாயகமே என்று கேட்கவில்லை. வந்து மனைவிட்ட சொன்னாங்க. நம்ம மனைவிட்ட போய் இப்படி சொன்னா என்ன ஆகும்? லாகோல சொல்லிட்டு உட்கார்ந்து மகன் வந்துருவானா? போய் தேடியா? வீட்டுக்குள்ள லாகோல சொன்னா மனைவி வந்துருவான், மகன் வந்துருவானா? காவல்துறை இடத்திலே சென்று சொல். வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டா. நிறைய கணவன்மார்கள் பயந்தே வெளியே அலைகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு. வீட்டுக்குள்ள போனாவே இடி விழுந்துருது. ஆனால் அந்த
இந்த பெண்மணி கேட்டார்கள், லாகவுல அதிகமாக சொன்னார்கள். 2 பேர்களும் சொன்னார்கள். ஒரு நாள் அதிகாலையிலே மகன் வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறந்தா மகனுக்கு பின்னாடி ஒரு 4000 ஆடுகள் இருக்கிறது. பெருமானார் இடத்துல அப்படியே சந்தோஷத்துல எல்லோரும் சொல்லுகிறார்கள். இவர் செல்ல செல்ல ஆடும் சேர்த்து வருகிறது. நாயகம் பார்க்கிறார்கள், மகனையும் பார்க்கிறார்கள். 4000 ஆடுகள் பின்னாடி இருக்கிறது. பார்த்து விட்டு பெற்றோரை பார்த்து சொன்னார்கள், லாகவுல வலாக்குவா, மகனை மட்டும் கொடுக்கல, 4000 ஆட்டையும் சேர்த்து கொடுத்து விட்டு, அப்பா நடந்த கதை என்னப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பொழுதுதான் அந்த மகன் அழகாக பதில் சொன்னார். என்னை பிடித்துக் கொண்டு கொள்வதற்காக குஃபார்கள் என்னை பிடித்துக் கொண்டு சென்றார். அந்த மாதம் அஷ்ஹுருல் ஹுரும், ரஜபு மாதம் கொல்லக்கூடாது. அது அரபுகளுடைய கண்ணியமான மாதங்களில் ஒன்று ரஜம். அதுல கொலை செய்ய மாட்டான், குடிக்க மாட்டான், சீட்டாட மாட்டான். ரஜம் அந்த காலத்துல. இந்த மாதம் முடிகிற வரை இவனை பாதுகாக்க வேண்டும். எனக்கு ஒரு பாதுகாவலர் போட்டிருந்தார்கள். எனக்கு வேலை ஆடு மேய்க்கிற வேலை. நான் இரவு நேரத்திலே படுத்திருந்தால் கூட பாதுகாவலர் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பான். இப்படியே காலங்கள் ஓடியது. ரஜம் முடிவதற்கு ஒரு சில நாட்கள் தான் உண்டு. இந்த நேரத்தில் என்னை பாதுகாப்பவன் குடித்து விட்டு தூங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் தப்பித்து ஓடி வந்தேன். ஓடி வந்து மதீனாவினுடைய எல்லைக்குள் நுழைகிற பொழுது திரும்பி பார்த்தேன். நான் வளர்த்த ஆடுகள், நான் மேய்த்த ஆடுகள், நான் ஓடுவதை பார்த்து விட்டு பின்னால் ஆடுகளும் ஓடி வந்திருக்கிறது எனக்கு தெரியவில்லை. பின்னால் ஆடுகளும் ஓடி வந்து விட்டது எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் 4000 ஆடுகளோடு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடப்பூரிப்போடு சொல்லுவார்கள், லாகவுல வலாக்குவா, என்ன பாடுபடுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா? அதனால இழந்த பொருளை பெற வேண்டுமா? சில முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக எழுதுவார்கள். ஒருத்தருக்கு கடன் கொடுத்து வரவே இல்லை, கடன் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, வரவில்லை. லாகவுல வலாக்குவாவை ஓதி பாருங்கள், வருகிறதா இல்லையா? என்ன முஃபஸ்ஸிரீன்கள் அழுத்தமாக சொல்லுவார்கள். சில வீடுகள்ல நீங்கா தொல்லைகள் இருக்கிறது, லாகவுல வலாக்குவாவை ஓதி பாருங்கள், தீருகிறதா இல்லையா? 99 நோய்களுக்கு நிவாரணம் என்றால் சாதாரண வார்த்தையா? பெருமானார் எவ்வளவு பெரிய மந்திர சொல்லை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மந்திர சொல்லை பெருமானார் கொடுத்திருக்கிறார். 4வது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு அழகிய நிவாரணம். ஹதீசுகளிலே வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தையை ஓதுவதை மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், பூமியிலே சில சத்தங்களை கேட்டிருக்கிறோம், ஓதுகிற குரலை கேட்டிருக்கிறோம், ஆனால் ஆழ் கடலில் இருந்து ஒரு சப்தம் எழுகிறது, யா அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, நீதான் பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன் என்ற ஒரு குரல் மேலே எழுகிறது, யா அல்லாஹ். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது மீன் வயிற்றுக்குள் இருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த மனிதன் என்று பெருமானார் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த நேரத்திலே மலக்குகள் கேட்பார்கள், மலக்குகள் இவருக்கு மட்டும்தான் இதுவா அல்லது மற்றவர்களுக்குமா என்று கேட்கிற பொழுது இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, சும்மனுன ஜில்லதீன தக்கவ், தக்வாவோடு யார் இருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு என்கிறான் அல்லாஹ். ஹதீஸ்கள்ல உண்டு. ஆயத்தில் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லிட்டு வரும்போது நுஞ்சில் முஃமினீன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த வார்த்தையை சொன்ன மூமினீன்களுக்கு நாம் வெற்றியை கொடுக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லாஹ். உடல் ரீதியான கஷ்டங்கள், மன ரீதியான கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதை விட சிறந்த மருந்து இருக்க முடியாது. வரலாற்று ரீதியாக எழுதுவார்கள். சில இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுல குறிப்பா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், குழந்தை இல்லாதவர்கள் இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது 4 ரக்காத்து தொழ வேண்டும். முன்னால் 2 ரக்காத்துக்கு தொழுது விட்டு 300 முறை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓதிவிட்டு மீண்டும் 2 ரக்காத்துக்கள் தொழுது பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தையை கொடுப்பார்.
இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு போனோம், கவுண்டிங் சரியில்லை, கவுண்டிங் குறைந்திருக்கிறது, கவுண்டிங்கை பெருக்குவதற்கு என்ன செய்வது என்று ஏராளமான வழிகள் சொல்லப்படுகிறது. ஆனால் மார்க்கம் ஆன்மீக ரீதியான அற்புதமான வழிகளை சொல்லி காட்டுகிறது, பகிரங்கப்படுத்துகிறது. ஆனால் ஏற்பதற்கு ஆள் இல்லை. ஆயிரமாக நாங்கள் மருத்துவமனையிலே கொடுப்போமே தவிர மாணவி சொன்ன மந்திர சொல்லை பயன்படுத்த தயாராக இந்த சமுதாயம் எவ்வளவு அற்புதமானவர். ஐந்தாவது ஒரு முறையை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை தொலைத்த கவலை, மகனை ஓனாய் கொண்டு விட்டது என்றல்லவா சகோதரர்கள் சொல்லிவிட்டார்கள். மகன் மூத்தா போனாரா இல்லையா, இந்த சிந்தனையே வல்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை சந்திக்கிறார்கள். மலக்குல் மௌத்தை நபிமார்கள் முன்னால் சந்தித்து இருக்கிறார்கள். மலக்குல் மௌத்தை சந்தித்து கேட்கிறார்கள். 40 வருஷத்துக்கு பின்னாடி சந்திக்கிறாங்க மலக்குல் மௌத்தை. பல தடவை சந்தித்து இருக்கிறார்கள், கேட்கவில்லை. 40 ஆண்டுகளுக்கு பின்னால் மலக்குல் மௌத்தை சந்திக்கிற பொழுது திடீர் என்று ஒரு கேள்வி, என் மகன் யூசுப் உயிரோடு இருக்கிறாரா அல்லது கைப்பற்றி விட்டீர்களா? ஏனென்றால் எல்லா லிஸ்டும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. கியாமத்து நாள் வரைக்கும் எவன் வாங்கணுமோ அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, எவன் வாங்கினீங்களோ அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால என்னுடைய மகன் உயிர் போய்விட்டதா அல்லது இருக்கிறதா? அதற்கு மலக்குல் மௌத்தவர்கள் ஒரு நிவாரணத்தையும் கொடுத்தார்கள். உங்களுடைய மகனுடைய ரூஹுமா கபில்து, நான் அந்த ரூகை கைப்பற்றவில்லை என்று சொல்லிவிட்டு சூசகமாக ஒரு துஆவை சொல்லி காட்டுகிறார். யாதல் மஅரூஃப் லா யன்கதிஉ அபதா, யாதல் மஅரூஃப் லா யன்கதிஉ அபதா வலா யுஹ்ஸீஹி கைரா என்ற இந்த 2 வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. இதை மட்டும் ஓதிட்டுருங்க, உங்க மகன் கிடைச்சிருவார். ஹதீஸ் நூட்களை புரட்டுங்கள். ரொம்ப நாள் ஓதல அவரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஓதினார்கள். அடுத்த நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சட்டை வந்தது என்ற வரலாறை பார்க்கிறோம். ரொம்ப நாள் ஓதல, ஒரு நாள் ஓதினார்கள். அடுத்த நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டை தந்தைக்கு வந்தது. நான் ஹயாத்தாகத்தான் இருக்கிறேன் என்று பிறகு தந்தை புறப்பட்டு சென்றார்கள். கண்டார்கள், அரச கோலத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தார்கள். எவ்வளவு சின்ன வார்த்தை. பல நாள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு இதை விட ஏற்ற வழி இல்லை என்று எழுதுகிறார்கள். இன்னைக்கு காலத்துல பார்த்தா அப்பனை பிரிஞ்சு மகனை பிரிஞ்சு அப்பன், மகனுக்கெல்லாம் ஆசை தந்தையை பார்க்க வேண்டும் என்று. மகனுக்கே ஆசை இருக்கும் போது பெற்றோருக்கு இருக்காதா? பெத்த மனம் பித்தல்லவா அவர்கள். ஆனால் இடையில ஏதோ சில காரணங்களால், பிரிவினைகளால் பெற்றோர் மகனை பார்க்க முடியவில்லை, மகன் பெற்றோரை பார்க்க முடியவில்லை. இந்த சூழல்கள் இது நீங்க வேண்டுமா? இதை ஓதுங்கள், அல்லாஹ் அகற்றுவார். அதில் மஅரூஃப் லா யன்கதி அபதா வலா யுஹ்ஸீஹி கைரா. ஆறாவது ஒரு அற்புதமான வழியை மார்க்கம் சொல்லித் தருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலே சிக்கினார்கள், அநியாயமாக போடப்பட்டது. இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதற்கு ஒரு சிறந்த ஆதாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காட்டலாம். நம்மளுக்கு எதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ இல்லையோ இதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. சதவிகிதத்தை விட அதிகமாக இருப்பது சிறைகளில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ, சிறையிலிருந்து விடுதலை வேண்டுமா? யா ஷாஹித் கைர காயிப், யா கரீப் கைர பஈத், யா காலிப் கைர மஹ்லூப் என்பதை ஓதி வாருங்கள், சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஓதினார்கள், விடுதலை கிடைத்தது. ஹதீஸ் நூட்கள் சொல்லித் தருகிற பாடம். இன்னொரு வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வதாக சொல்லுவார்கள், கலிமாத்துல் ஃபரஜ். இந்த வார்த்தைக்கு பேரே கலிமாத்துல் ஃபரஜ். சந்தோஷமாக இருப்பவர்கள் ஓத வேண்டிய வார்த்தைகள். நோயே வல்ல ஒருத்தருக்கு நோய் வரக்கூடாதுன்னு இருக்கிறார், முன் தற்காப்பு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இன்றைக்கு 3500 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் எடுத்துக் கொள்ளுங்கள், முன் தற்காப்பு செய்து கொள்ளலாம். உடல் ரீதியாக எல்லா பக்கமும் மருத்துவமனைகளில் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது 3 நிமிடம் கூட தேவைப்படாது. 3 நிமிடம் கூட இதை ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தற்காப்பு. கலிமாத்துல் ஃபரஜ். கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ சில வழிகளை அழியே உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று மருமகனுக்கு மாமனார் கேட்கிற வார்த்தைகள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகமே அப்படி என்ன வார்த்தைகள் இருக்கிறது சொல்லுங்கள் நாயகமே, நாங்கள் ஓதிக்கொள்ளுகிறோம் நாயகமே. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் கரீம். பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள் 4 வார்த்தைகள், 4 வரிகள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் கரீம் 1, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலியுல் அலீம் 2, லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப 3, லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம் 4 வார்த்தைகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி வாருங்கள். இது ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஒரு மணி நேரம் முடிச்சிருமா? ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை ஓதி வாருங்கள். வருமுன் பாதுகாப்பு இது உண்டு, ஆபத்துக்கள் நிகழாது, பெரும் பெரும் சோதனைகள் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கஷ்டம் நீங்க இப்படி ஒரு வழியையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒருத்தருக்கு கடுமையாக கஷ்டம் இருக்கிறது, நீங்கள் ஆய்வு செய்தே பார்க்கலாம். இந்த ஹதீஸுகள் எவ்வளவு நிதர்சனமாக பெருமானார் பேசுகிறார். அதற்கு கை கடுமையாக வலிக்கிறது. 7 தடவை இந்த வார்த்தையை ஓதி, திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் ஓதி நீங்கள் தடவி பாருங்கள், வேதனை நீங்குகிறதா இல்லையா? சோதனை செய்ததற்கு பிறகு சொல்லுகிறேன். பண பிரச்சனைகள், உடல் ரீதியான வழிகள், வேதனை நீங்க வேண்டுமானால் பிஸ்மில்லாஹி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹால். இந்த வார்த்தை பிஸ்மில்லாஹி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹால் என்ற வார்த்தையை சொல்லி எந்த இடத்துல 7 முறை ஓதி எந்த இடத்திலே வேதனை இருக்கிறதோ அங்கே தடவினால் வேதனை நீங்கி போய்விடும். இவ்வளவு அற்புதமான மருத்துவத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார் இடத்திலே சொல்வார்களாம், அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இத்ஹபில் பாஸ, இந்த துஆவையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉ லா யுகாதிரு ஸக்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு கஷ்டம் ஏதாவது வந்துவிட்டால் இதை ஓதுங்கள், ஷிஃபாவாகும். அத்தனைக்கும் நோய், எல்லா கவலைகளுக்கும், உடல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் மருத்துவம். கடைசியா பெருமானார் இந்த பெண்கள் அதிகமா வேலை செஞ்சு களைப்பா இருக்கிற பொழுது எவ்வளவு அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான மருத்துவத்தை கற்றுத் தருகிறார்கள். யோகா மருத்துவம் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார்கள். களைத்து போயிருக்கிற பாத்திமாவிற்கு அந்த தஸ்பீஹுக்கு பேரே தஸ்பீஹே பாத்திமா. காலையிலும் மாலையிலும் ஓதுகிறோம் அல்லவா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதுகிறோம் அல்லவா? இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு யோகா முறைகள் இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது இன்றைக்கு யோகா ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், சோம்பலை அகற்றிவிடும். இந்த விரல் முடிச்சுக்கல்ல ஓதுறம் அல்லவா, இதை தொடுகிற பொழுது டச்சிங் முறைகள், அக்குபஞ்சர் முறை, வெறும் டச் பண்றான், நோய் நீங்குகிறது. இந்த டச்சிங் முறைகளால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது கவலை நீங்கிவிடும், களைப்பு போய்விடும். பாத்திமா அடிமையை கேட்டு வருகிற பாத்திமாவிடத்திலே களைத்து போய் வந்து தன் மகள் பாத்திமாவிடத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை வழங்கவில்லை, அழகான மருத்துவத்தை வழங்கினார்கள். மாணவி, அம்மா உனக்கு அடிமைகள் தேவையில்லை அம்மா, நீ இதை ஓதிக்கொள்ளம்மா என்றார்கள். பாத்திமா ஓதினார்கள், கவலை இல்லாமல் வேலை செய்தார்கள், களைப்பில்லாமல் ஓயாது வேலை செய்தார்கள். அதற்கு காரணம் தஸ்பீஹே பாத்திமா. அதனால பெண்களிடத்துல ஒன்றும் பெரிய வேலை இல்லை, தஸ்பீஹே பாத்திமாவை ஓதிக்கொண்டார். கஷ்டங்கள் நீங்குவதற்கு வழி இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. ஒரு கஷ்டம் இருந்தால் அதற்கு 2 சந்தோஷங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அப்படியே யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அதை நீக்குவதற்காக எதிர்பார்த்திருப்பது, கஷ்டம் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பது, அதுதான் வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். கஷ்டம் நீங்குவதற்கும் ஏராளமான வழிகளை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார்கள். இதை கடைபிடித்து கஷ்டத்திலிருந்து நீங்கி சந்தோஷமாக வாழுகிற வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.